அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தினம் கிழக்கு மாகாணம், இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பாலிக்கேனை என்னுடைய பிரதேசத்தில் ஒரு சந்தியிலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். சில தேவைகளுக்காக இந்த வீதிக்கு வந்திருக்கின்றேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், இதை நம்மளோட நண்பர்கள், உதவி செய்யக்கூடிய நண்பர்கள், அதாவது சமூகத்துக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் கடையை தனியாக கால் செஞ்சீர்கள். பாருங்கள், நம்மளும் இந்த தொழில் தான் செஞ்சால் நான் படுத்துட்டு தொழிலெல்லாம் படுத்து இலச்சவனங்கள் அழிச்சு போட்டு தான் நிற்கும். ஆனால் சில மனுஷன்கள் புத்தியாக இருந்து இதில் பண்ணிட்டாக நம்ம புத்தி தானே ஏமாற்றி போட்டானுகள். இந்த நம்மளோட ஊரை ஒன்றிக்கானே நம்மளை மோசடி பண்ணிட்டான். நாம் கல்வி புலத்தில் சேர்ந்தாக்கள் இந்த தொழில், இந்த சமூகத்தை பற்றி நமக்கு தெரியும். வியாபாரத்தை பற்றி கொண்டு காடுலையும் கரையிலையும் இறக்கி 80 லட்சம் ரூபாய்க்கு மேலே லொஸ்டாக்கி போட்டானுகள். அது பரவாயில்ல. ஆனால் இந்த சகோதரன் நல்லா இருக்கக்கூடிய ஒரு சகோதரன், அவரை தொழில்துறை நான் இது. இந்த இடம் பெட்ரோல் செட் என்று சொல்கிறேன். வாழைச்சேனை போலீஸ் ஸ்டேஷனில் இதெல்லாம் இருக்கு. இந்த இடத்துல அவங்களோட நான் பேசுகிறேன். பாருங்க, எப்பயும் பரபரப்பாக தான் இருக்கும். இந்த இடம் எப்பயும் பரபரப்பாக இருக்கும். இந்த அருகே ஒரு பழக்கடை. இவர் நம்மளோட நண்பர், இவர நண்பன். இவரு கூட ஒரு விஷயம் இருக்கேன்னு கேட்டால், இவர லொரி எடுத்துக்கிட்டு நான் போனேன். மரம் ஏற்றுறதுக்கு போய் அந்த லொரி புடிவட்டுட்டு குட்டியாது. அந்த லொரி ஆண்டவனை அதுக்கு கியர் உழுவுறேன்னு இல்லை, இங்கே ஊருக்கு வந்து சேர அப்படியே புடிவாட்டுட்டு லொரி ஒழிச்சு பிடிச்சி அப்படியே படுத்துட்டு. அதான் முதலாவது நம்மளோட தொழில்துறையில் முதலாவது படுத்த 13 லட்சம் ரூபா, 13 லட்சம் ரூபா படுத்துட்டு அந்த தொழில். சரி, எப்படியோ ஏதோ நம்ம நடமாடிக்கிட்டு இருக்கோம். மிக விரைவில் இன்ஷா அல்லாஹ் ஐக்கிய அமெரிக்கா நான் போகிறேன். இன்ஷா அல்லாஹ் ஐக்கிய அமெரிக்கா எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு, மெடிக்கல் முடிஞ்சு, இன்டர்வியூ முடிஞ்சு, விசா பேப்பர் ஒட்டுறதுக்கு மட்டும் இருக்கு. 9 மாதத்துக்குள்ளே முடியும். நான் எங்கே போனாலும் அன்பான உறவோடு உங்களோட நான் தொடர்பு அளிப்பேன். தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாரும் இதுக்குள்ளே வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை போடுங்க. என்னால் முடியுமான உதவிகளை அந்த நாட்டிலிருந்து உங்களுக்கு நான் செய்வேன். ஓகேயா?